வணக்கங்க. நான் இன்னைக்கு உங்க கூட பேச போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு உரையாடலுங்க. யாருக்கும் நடக்கிற உரையாடல் அப்டின்னா, சீன தத்துவ ஞானி கான்ஃபியூசியஸ்க்கும், அவருடைய சீடருக்கும் நடக்கிற உரையாடல் தாங்க. முதல்ல சீடர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு. இந்த உலகத்திலேயே தினம் நடக்கிற விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபியூசியஸ்கிட்ட கேள்வி கேட்பார். அதுக்கு வந்து கான்ஃபியூசியஸ் பதில் சொல்லுவார். மனிதர்கள் தினம் பிறக்கிறதும் இறந்து போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா தினம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபியூசியஸ் சொல்லுவார். உடனே சீடன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது கேள்வி கேட்பார். நீங்கள் இந்த உலகத்திலேயே ஆச்சரியப்படுற விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அப்படி கேட்கும்போது கான்ஃபியூசியஸ் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் மனிதர்களை பார்த்து தான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்பார். மறுபடியும் கான்ஃபியூசியஸ் ஏன் சொல்லுவார்னா, மனிதர்கள் வந்து ஆணவமாகவும் திமிராகவும் சில மனிதர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துறதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டோ 2000 ஆண்டோ இருக்க போகிறதில்ல. வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மிக குறுகியது. இதை தெரிஞ்சும் பல மனிதர்கள் வந்து ஆணவமாகவும் திமிராகவும் நடந்துக்கிற பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பூமியிலேயே அவங்க இருந்துடுற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிப்பார். இறுதியில் அந்த சீடருக்கு ஒரு அறிவுரை அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாழ்க்கை வந்து மிக குறுகியது அப்படின்னு சொல்லுவார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கும் இங்குள்ள மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தியும் உங்களால் முடிஞ்ச நல்லதை வந்து செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஃபியூசியஸ் சொல்லுவார். ஸோ இதுதான் அந்த சீடருக்கும் கான்ஃபியூசியஸ்க்கும் நடக்கிற உரையாடல். கான்ஃபியூஸோட தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மேலே அன்பு செலுத்துங்க. காலத்தை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள் மேலே பயன்படுத்துங்க. குறிப்பிட்ட அளவு இயற்கையை வந்து எந்த அளவுக்கும் சேதப்படுத்தாமல் உங்களோட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சீன தத்துவ ஞானி வந்து சொல்லியிருக்காரு.